உம் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு, இன்றைய தலைப்பு நீங்க எந்தெந்த சர்ச் போயிருக்கீங்களோ எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் பேசியிருப்பாங்க. திராட்சை செடியும் திராட்சை கொடியும். திராட்சை ஆமா, திராட்சை செடியும் திராட்சை கொடியும் என்ற இதுல பேசியிருப்பாங்க. இப்ப நான் வந்து என்னன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை நான் எடுத்திருக்கிறேன். நம்ம பார்க்கும்போது மெய்யான திராட்சை செடி யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் பேசுறாருங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்பனா ஓனர் வந்து யாரு? பிதா. நமக்கு நிறைய இடத்துல ஓனர் பிதாவை பற்றி இருக்கு, திராட்சை செடி திராட்சை தோட்டம் இதை பற்றி எல்லாம் இருக்கு. இப்ப திராட்சை தோட்டக்காரர் வந்து பிதா, குமாரன் வந்து திராட்சை செடி. இப்ப இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது உலகத்துக்கு ஓனர் பிதா. அந்த ஓனர் என்ன பண்ணிருக்கிறாரு, இங்க அந்த செடியாகிய இயேசு கிறிஸ்துவை இங்க விதைச்சு நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்புல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இப்ப இதுல பார்க்கும்போது எண்ணில் கனி, 2வது வசனம் சொல்லுது, எண்ணில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போட்டுறார். நம்ம வந்து கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். நம்ம வந்து டெய்லி ரொட்டீன்ல ஓடுறதுல மட்டும் குறியா இருக்க கூடாது. தேவனுக்கு அது தெரியும், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்ம வேகமா என்னென்ன பண்றோம், எதெல்லாம் பண்றோம் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆனா அதுல நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்களா பிரயாசம், தேவனுக்கென்று ஏதாவது நான் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயாசம் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் அவர் வந்து முக்கியமாக பார்க்கிறார். ஒரு பிரயாசம் என்னன்னா தினமும் அவரோட சஞ்சரிக்கிறது, வீணான பிரயாசம். அந்த பிரயாசம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நமக்கு வாய்ப்புகள் தேவன் வந்து திறந்து தருவார். அந்த தேவன் நமக்கு வாய்ப்புகளை திறந்துட்டு கொடுக்கும் போது யாருக்காவது நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை, ஸ்ட்ராங்கான வார்த்தை, யாருக்காவது சோர்ந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமான வார்த்தை, இல்ல சிலர் வந்து இவ்வளவுதான் என்னால இருக்க மேல முடியாது, இந்த உலகத்துல என்னால வாழ முடியாதுன்னு இருப்பாங்க. நம்ம தற்செயலா போய் ஏதாவது ஒரு 2 வார்த்தை பேசுவோம். அது அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அவங்க மனதுல வந்து தேவன் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகளை கொண்டு அவர்களை திடப்படுத்தி அந்த தவறான முடிவுல இருந்து வெளியில வர்றதுக்கு வைப்பார். இல்ல சில நேரம் நமக்கு சிலர்கிட்ட போய் பேசுவோம், அவங்க ரிலேஷன்ஷிப் உடஞ்சு போயிருக்கும். அப்ப அந்த உடஞ்சு போன ரிலேஷன்ஷிப்பை மென் பண்றதுக்கு நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து அவருக்கு கனி கொடுக்க முடியும். இப்ப திராட்சை செடியில இருந்து திராட்சை வர அப்படின்னா நம்ம வந்து அந்த காரியங்கள், அந்த தோட்டக்காரர் வந்து அநேக காரியங்கள் பண்ணுவாரு. அது பண்ணும்போது அவர் தான் வந்து தண்ணி ஊத்துவாரு, அவர் தான் எல்லாம் பண்ணுவாரு. பிதா வந்து எல்லாம் பண்ணுவார், நம்ம வேற ஒண்ணும் பண்ணக்கூடாது. அந்த பழத்தை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். அப்ப நமக்கு வாய்ப்புகளை தர அவர் ரெடியா இருப்பாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், செஞ்சு முடிக்கணும். அது நமக்கு தேவையான காரியம். அப்படி செஞ்சு முடிக்கலன்னா நம்மள என்ன பண்ணுவாரு, அறுத்து போடுவார். முதலாவது காரியம் நான் சொல்றேன், தேவனுடைய செடியில நம்ம ஒரு பிரான்ச்சா இருக்கணும் அப்படின்னா அவர் செய்யணும்னு நினைக்கிற காரியம், நாம வந்து அதிக கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கணும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதில் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப நம்ம கனி கொடுக்கிற செடியா இருந்தா மட்டும்தான் நம்மள என்ன பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணி நம்மள பக்கத்துல இந்த வீட்ஸோ, நம்ம பக்கத்துல எது அன்வான்ட் பிரான்ச்சஸோ இல்ல வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாவற்றையும் அகற்றி போடுவாங்க நம்ம கிட்ட இருந்து. அது தோட்டக்காரருடைய வேலை, அவங்க பாத்துக்குவாங்க அந்த வேலைய எல்லாத்தையும் பார்த்து. ஆனா கனி கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. அப்ப அந்த கனி கொடுக்க வேண்டியதுல நம்ம வந்து என்ன பண்ணணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கனி கொடுக்கணும். கனி கொடுக்காம இந்த ஒவ்வொரு மரங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷம் வந்து அதை என்ன பண்ணுவாங்க,
தேவையில்லாத பிரான்ச்சஸ் வெட்டி போடுவாங்க. அப்போ வந்து நல்ல புது பிரான்ச்சஸ் வரும், நிறைய பிரான்ச்சஸ் வரும், அதுல நிறைய கனிகள் வரும், அந்த மாதிரி வரும். அப்ப நம்ம வந்து என்னன்னா அதே போல நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். நம்ம இடத்துல இருந்து புது பிரான்ச்சஸ், நம்ம இடத்துல இருந்து புது பிரான்ச்சஸ் என்ன, ஆத்துமாக்கள் தான் புது பிரான்ச்சஸ். நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பிரான்ச் ஆயிட்டு நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணணும், குட்டி குட்டி பிரான்ச் வரணும். அந்த குட்டி பிரான்ச்ல என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். அவ்வாறாக நம்ம வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய கனிகள் கொடுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் ஆகணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த், இப்ப நீங்க ஒரு பிரான்ச்சே எடுக்கலாம்னா பிரான்ச்சஸ்ல ஒரு 3-4 பிரான்ச் இருந்ததுன்னா அந்த ஒரு பிரான்ச் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது சுற்றிலும் நிறைய பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சை நம்பி நிறைய பிரான்ச் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்னா கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும் முதலாவது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, நம்ம கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அவர் என்ன பண்றாரு, நம்ம இன்னும் நிறைய கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நமக்கு வழிகளை ஆயத்த பண்ணுகிறார். நம்ம வந்து எதையும் தேடி போகணும்னு அவசியம் இல்ல, அழகா வழிகளை ஆயத்தப்படுத்தி நம்ம அழகா நம்மளை கூப்பிட்டு. ஆனா ஒண்ணு அவரோட சஞ்சரிக்கணும், அவரோட பழகணும், அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். தேவனோட நம்ம சஞ்சரிச்சுட்டு இருக்கும்போது அவர் அழகா நம்மளை வழி நடத்துவார். அப்ப என்ன ஆகுது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். எந்த உபதேசம், டெய்லி நம்ம அவங்க கிட்ட ஜெபிக்கிறோம், அவர்கிட்ட வேதம் வாசிக்கிறோம்ல, இந்த வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற உபதேசம், இல்ல யாராவது பிரசங்கம் பண்ணும்போது கிடைக்கிற உபதேசம், இல்ல யாராவது ஒருத்தர் திடீர்னு பேசும்போது தேவனுடைய வார்த்தை நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம். ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ், நல்லா ஜெபிக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்ல திடீர்னு வெளியில இருந்து வந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தேவன் அழகா அவங்க மூலியமா நம்ம கிட்ட பேசுவாங்க. எப்படி வேணாலும் தேவன் பேசலாம், இல்ல கனவுகள் கொடுத்து பேசலாம், அவருடைய திட்டம் என்னன்றத சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். அப்ப அந்த வார்த்தையினாலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்போ முதலாவது அவர் என்ன பண்றாரு, தேவையில்லாததெல்லாம் வெட்டி போடுகிறார். நம்ம அந்த லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. ஏன்னா கனி கொடுக்காம நம்ம வந்து சும்மா இருந்துட்டு இருந்தோம்னா தேவையில்லாத லிஸ்ட்ல போயிடுவோம். அந்த தேவையில்லாத லிஸ்ட்ல போயிட்டோம்னா அவ்வளவுதான். அவர் ஒரு கொஞ்ச நாள் பாப்பாரு, இது பிரான்ச் கொடுக்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது வேஸ்ட், வெட்டி போட்டுருவார். அந்த வெட்டி போட்ட பிரான்ச்ச நம்ம இருக்கக்கூடாது. இது வந்து 2. ஒண்ணு அவர் வெட்டி போடுகிறார், அடுத்தது அவருடைய உபதேசத்தினாலே நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்ம வந்து கிளீன் பண்றார், நம்மளை முழுமையா கிளீன் பண்ணி அவருடைய பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுக்கு நினைக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, என்னிடத்தில் நிலைத்திருங்க, என்கிட்ட இருங்க. நீங்க என்கிட்ட இருந்தாதான் என்ன பண்ண முடியும், நானும் உங்களிடத்தில் நிலைத்திருப்பேன். அவர் நம்ம கிட்ட இருக்க முடியும், நம்மளோட சஞ்சரிக்க முடியும், நம்மளோட உலாவ முடியும், அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி ஆகாதது போல நீங்களும் என்னிடத்தில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்ப இது என்னன்னா, இப்ப நம்ம பிரான்ச், இப்ப முதலாவது அவர் என்ன பண்றாரு, பிரான்ச் வந்து என்ன பண்றாரு, தேவையில்லாதத அவர் வந்து பிடுங்கி தள்ளுறாரு. நம்ம கனி கொடுக்காதத அவர் பிடுங்கி தள்ளுறாரு. பிடுங்கி தள்ளி இந்த திராட்சை செடியை வந்து என்ன பண்ண, ட்ரிம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சாச்சு. இப்ப வச்ச அந்த ட்ரிம் பண்ணி கிளீன் பண்ண செடிகள் வந்து என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து கனி கொடுக்க விரும்பல, நான் இது கூட அட்டாச் இருக்க விரும்பல, நான் இந்த உலகத்தின் சிற்றத்துக்கும் இந்த உலகத்தின் இன்பத்துக்கும் நான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவருடைய இப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம நடத்தி கூட்டிட்டு போறோம்னா சில நேரங்கள்ல நம்ம சும்மா அந்த விரலை நீட்டா போறோம், அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும், கை அழகா பிடிச்சுக்கும், பிடிச்சு அது நம்ம கூடயே வரும். சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா கைய புடிச்சோன்னா நிக்காது, கைய எப்படிடா பிச்சுட்டு போலாம் அப்படின்னு தான் நிக்கும். கைய இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் உருட்டி பெரட்டி என்ன பண்ணுவோம், அந்த இடத்த விட்டு எப்படியாவது அம்மாவுடைய கண்ட்ரோல் இல்ல அப்பாவுடைய கண்ட்ரோல்ல இருந்து விலகி போயிடணும், இல்ல என் இஷ்டத்துக்கு நான் எப்படி போகணும்னு ஆசைப்படுறேனோ அப்படி நான் வந்து துள்ளி குதிச்சு விளையாடணும்னு நினைக்கும். நம்மளும் அப்படி இருந்துடக்கூடாது. ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுது, அந்த தாயினுடைய கை, ஏன்னா இப்ப ரோட்ல எல்லாம் போகும்போது கவனமா போடும், அப்ப தாய் வந்து கவனமா இருக்கணும். குழந்தை துள்ளி குதிச்சுட்டு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுச்சுன்னா நமக்கு தான் வேதனை. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது சிலர் என்ன பண்ணக்கூடாது, அதுல வந்து என்ன பண்ணிடக்கூடாது,
எந்த தவறும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சிருக்கணும். அப்ப செடியோட என்ன இருக்கணும், இந்த கிரிப் வந்து தேவன் நம்மள பிடிச்சிருக்கிறாரு. நம்ம சிலர் என்ன பண்றோம், என்ன விடுங்க என்ன விடுங்க என்ன விடுங்க, நான் நீங்க சொல்றதெல்லாம் செய்ய மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், டிட்டாச் ஆயிடுறோம். அந்த அட்டாச்மெண்ட்டை விட்டு எடுத்துடுறோம். அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம போச்சுன்னா ஒரு ஒரு பிரான்ச் இப்போ உடஞ்சி கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது உதிர்ந்து போகும். அதுல இருந்து என்ன பண்ண முடியாது, கனி கொடுக்க முடியாது இல்லையா. அதுல இருந்து என்ன பண்ணும், உதிரும். அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் சரி இது இனி பிரயோஜனம் இல்லை, காஞ்சி போகும். காஞ்சி போய் என்ன பண்ணுவாங்க, எரிச்சலுக்கு என்ன பண்ணிடுவாங்க, போட்டுடுவாங்க. ஆனா அதே இது சேர்ந்து இருக்கிற பிரான்ச் இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகும், பத்திரமாக இருக்கும். 6வது வசனத்துல சொல்லுது, ஒருவன் என்னிடத்துல நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஸோ தேவனை வந்து நம்ம அண்டிக் கொள்ளல, டெய்லி அவரோட பேசல, வேத வாசிக்கல. பேர் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பேர் கிறிஸ்தவர்களா தாராளமா இருக்கலாம். ஆனா அந்த பேர் கிறிஸ்தவர்களா நம்ம இருந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணணும், தேவனுடைய காரியத்தை பண்ணணும். தேவனுடைய காரியத்தை பண்ணணும்னா தேவன் என்ன பண்ண சொல்றாருன்றது நமக்கு தெரியணும். அப்ப தினந்தோறும் நம்ம அவரோடு பேசி சஞ்சரித்து அவருடைய வசனங்களை வாசிக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனோட என்ன பண்ண முடியும், சஞ்சரிக்க முடியும், அவர் சொல்றத செய்ய முடியும். அப்போ இதுல 3 காரியம். ஒண்ணு, முதலாவது தேவனே வந்து இது வேணும் வேண்டான்னு பிரான்சஸ் வச்சிருக்காங்க. வேணும்ன்ற பிரான்ச்சை நல்லா கிளீன் பண்ணி விட்டுறாங்க, வேண்டான்ற பிரான்ச்சை வெட்டி விட்டுறாங்க. நம்ம அதை வெட்டுண்ட பிரான்ச்சா இருக்கக்கூடாது, முதலாவது காரியம். 2வது, அவர் சுத்திகரிக்கும் போது நாம வந்து முழுமையா எது அவருடைய வார்த்தையாக நம்ம சுத்திகரிக்கிறாரு. அதனால நம்ம வந்து எப்பொழுதுமே தினந்தோறும் அவருடைய சுத்திகரிப்புனால நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமாகணும். 3வது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவரை விட்டு புட்டிங்கிட கூடாது. அவருடைய கரங்களுக்குள்ளாக அவர் சும்மா லைட்டா இத கைய விரல நீட்டினா கூட அதை பிடிச்சுக்கிறவங்களா நம்ம இருக்கணும். யாக்கோபுட்ட சொல்றாரு, என்னை விடு நான் போனோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல 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 இல்ல, நீங்க எனக்கு ஆசீர்வாதத்தை தராம எல்லாம் என்னை விட்டு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நீங்க எனக்கு ஆசீர்வாதத்தை தந்துட்டு போங்க. ஆனா அவரை விடவே இல்லை. அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தேவனை விடக்கூடாது. தேவனை வந்து அண்டி பிடிச்சுக்கணும். எவ்வளவு கெட்டியமா பிடிச்சுக்கிறோமோ அவ்வளவு கெட்டியமா பிடிச்சுக்கலாம். ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்தோம்னா நம்மளை அரவணைத்து இறுக்கி பிடிச்சு கொள்றதுக்கு அவர் பல ஸ்டெப்ஸ் எடுப்பார். ஒரு ஸ்டெப் எடுத்தா போதும், நான் ஃபுல்லா டெடிகேட் பண்றேன். ஆனா அதே நேரத்துல என்ன பண்ணணும், அதே போல நம்ம டெடிகேட்டடா இருக்கிறோம். அது ஒண்ணுதான் நமக்கு தேவை. அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட கூடாது, அவருடைய கைகளை விட்டு நம்மளுடைய இதை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளுடைய செடியை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, பிச்சு எடுத்துடக்கூடாது. இன்ஸ்டன்ட் அதோட சேர்ந்து தேவனோட சேர்ந்து இருந்தாதான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும். இல்லைன்னா தேவனோட இது இல்லை அப்படின்னா நாம நிலைத்திருக்க முடியாது. இந்த உலகத்தோட நம்ம போயிட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, நிலைத்திருக்க முடியாது. இப்படி நம்ம வந்து தேவனோட ஒட்டி இருந்தா மட்டும்தான் அவருடைய சீஷராக இருக்க முடியும். அவயவங்கள் நம்ம பார்த்திருக்கோம், அவயவங்கள் ஒவ்வொரு அவயவங்களும் நான் காலா இருக்கிறது நான் கண்ணாவா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. காலுக்கு பார்வை கிடையாது. கால் என்ன பண்ணணும், நடக்கணும். நடக்கிறது தான் காலுடைய வேலை. இல்ல நான் கண்ணா இருப்பேன் நான் நடக்க மாட்டேன்னா அவ்வளவுதான், வேலைக்கு ஆகாது. இல்ல கால இப்ப லெஃப்ட் லெக் வந்து லெஃப்ட் சைடும், ரைட் லெக் வந்து ரைட். நான் லெஃப்ட் லெக் நான் லெஃப்ட் தான் போவேன், நான் ரைட் லெக் நான் ரைட்ல தான் போவேன்னா ஒரு இடமும் போக முடியாது. அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு அவயவமா இருக்கும். அத வந்து தேவன் என்ன பண்ணிருக்காரு, நம்மள ஒரு சரீரமா ஒரு மாம்சமா வச்சிருக்கிறாங்க. அப்ப அவருடைய மாம்சமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் ஒன்றிணைந்து செயல் பண்ணணும். அந்த யூனிட்டி வேணும், ஒன்றிணைந்து செயல்படுற. அதான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானதுன்ற வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒற்றுமையா ஒன்றா செயல்படணும். ஆனா அநேக நேரத்துல போடுறாம இந்த மாதிரி காரியங்கள் நிறைய பேருக்கு வந்துடுது. நம்மள எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்திகரிக்க முடியுமோ அவர் டெய்லி தேவனோடு நம்ம வந்து சஞ்சரித்தோம்னா அந்த சுத்திகரிப்பு இருக்கும். அதான் அவர் சொல்றாரு,
நீ என்னோட ஒட்டி இரு, நான் சுத்திகரிக்கிறேன், என்னுடைய வார்த்தை உன்னை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய வார்த்தை யார் மூலியமா எப்படி நம்ம கிடைச்சாலும் நம்ம அதை உணர்ந்து, சில நேரம் உணர்வில்லாதவர்களா இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. உணர்வில்லாதவர்களா இருக்கக்கூடாது, அவருடைய சீஷர்களா இருக்கணும். ஏன்னா அவருடைய சீஷர்கள் கட்டளையிட்டது அதேதான். உலகம் முழுவதும் போய் வார்த்தையை சொல்லுங்க, இந்த நற்செய்தியை சொல்லி சீஷர் ஆக்குங்க அப்படின்னு தான் சொன்னார். இப்ப நம்ம அவருடைய சீஷர்கள் ஆகணும். அப்படின்னா சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை நம்மளுக்கும் அப்ளிகபிள். அப்ப அப்ளிகபிள் ஆகும்போது மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். தயங்கி நிக்கவோ, நான் சொல்ல மாட்டேன், நான் போய் என்னத்த சொல்றது, அதெல்லாம் சொல்ல முடியாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நமக்கு என்னது கட்டாயம் உண்டு. அதனால அதபடியாக நம்ம என்ன பண்ணுவோம், பிரசங்கிக்கணும்.